யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி 80வது மாணவ முதல்வர் சபையினால் பீதச்சேன் என்ற செயற்திட்டம் மூலம் நாங்கள் எமது சமூகத்திற்கான பலவாறான செயற்திட்டங்களை மேற்கொண்டுள்ளோம். அந்த வகையில் வீட்டுத் தோட்டம் போட்டி என்ற கருதுகோளை நாம் முன்னெடுத்திருந்தோம். முதலாவதாக வீட்டுத் தோட்ட போட்டி எவ்வாறு எங்கள் எண்ணத்தில் உதித்தது? நாம் அனைவரும் எதிர்கொண்டிருப்பது பாரிய பொருளாதார நெருக்கடி. அந்த வகையில் நாம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவர்கள் நாம் தான் முன்னோடிகள். இந்த சமூகத்தின் விருத்திக்காக பாடுபட வேண்டும் என்றதுதான் எங்களோட முதலாவது குறிக்கோள். அந்த வகையில் முதலாவதாக அதற்கு தேவையான அனுசரணை ஓராய்வு அமைப்பு அதனை வழங்கியிருந்தது. அவர்களுக்கு மிக்க நன்றி. இரண்டாவதாக மாணவர்களை எவ்வாறு தெரிவு செய்தது? பலவாறான பகுப்பாய்வுகளை செய்து தரம் 9 மாணவர்கள் நல்ல பிரதிபலிப்பை வழங்கியதால் அவர்களை நாம் தெரிவு செய்தோம். பல மாணவர்கள் இதை மிக சிறந்த முறையில் இதை மேற்கொண்டு நாங்கள் வெற்றி அளித்து விட்டோம் அண்ணா, நாங்கள் ஏதோ ஒன்று புதுசாக கண்டுட்டோம் என்று சொல்லி எங்களை வாழ்த்தியிருக்காங்க. அதில் முதலாவது வீடு ஜதுராஜ். அவரை பார்ப்போமா? எனது பெயர் ஜதுராஜ். நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் தரம் 9 வகுப்பில் கல்வி இருக்கின்றேன். எமது பாடசாலை விடுமுறையின் போது மாணவ முதல்வர் சபையினால் எமக்கு பல்தரப்பட்ட நாற்றுகளும் விதைகளும் தரப்பட்டன. அதனை நான் மிகவும் சிறப்பான முறையில் வீட்டிற்கு கொண்டு வந்து பயன்படுத்த முடியாத பிளாஸ்டிக் சட்டிகள் போன்றவற்றினூடாக சிறிதளவு முயற்சியோடு மிகவும் சிறப்பாக வளர்த்து வந்துள்ளோம். எந்தவித ரசாயன பசலைகளுமின்றி மிகவும் தரமான முறையில் பச்சை பசையிலான தற்பொழுதான வீட்டு தோட்டம் காட்சியளிக்கின்றது. இங்கே பாருங்க, இதுதான் இந்த கத்தரி தோட்டம். மற்ற வெண்டிக்கண்டுகள், மஞ்சள், மிளகாயெல்லாம் நட்டுருக்கிறேன். அதோட இதுகளுக்கு பூச்சி பிடிக்கும், அது தடுக்கிறதுக்காக இடைக்க செவ்வந்தி கன்றுகளை நட்டு வளர்த்துருக்கிறேன். இதிலிருந்து நான் பல கிலோகிராம் காய்கறிகளை பெற்றுள்ளேன். அதில் இப்பொழுது அதில் காய்த்து சற்று ஓயிராட்டம் வருகின்றது. என்றாலும் நான் இயற்கை பசலைகளை பயன்படுத்தி அதனை மீண்டும் காய்க்க வைக்கின்றேன். இதெல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு 4 கிலோ கிட்ட காய்ச்சது. இப்போ குறைஞ்சிட்டு மீண்டும் பசலையை போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் மீண்டும் காய்ச்சிடும். நான் தான் ஜதுராஜின் அப்பா. அவருக்கு ஒரு பொழுதுபோக்குமாகவும் இருக்குது. 2 வெளியிடங்களில் போய் வெளியிடங்களில் சுற்றி தெரியாமல் இந்த இதோடு இருக்கிறபடியாக அவர் நல்லபடியாக படிக்கிறது இந்த வேலையோட விருப்பமாக இருக்கிறார். ஜதுராஜினுடைய வீட்டிற்கு சென்றிருந்தோம். அங்கே அந்த மாணவர் மேற்கொண்ட வீட்டு தோட்டத்தினை நாங்கள் அவதானித்தது மட்டுமல்லாது, அந்த மாணவர் வீட்டு தோட்டத்தில் மேற்கொண்ட போது எதிர்கொண்ட பிரச்சனைகள் மற்றும் அவர்களுடைய அனுபவம் தொடர்பான பல விடயங்களை ஆராய்ந்திருந்தோம். அடுத்து சாகிதனுடைய இல்லத்தில் நடைபெற்ற வீட்டு தோட்டியை நாங்கள் அறிவோம். எனது பெயர் சாகிதன். நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் தரம் 9 கல்வி பகிர்கின்றேன். மாணவர் முதல்வர் சபையினால் நடாத்தப்பட்ட வீட்டு தோட்ட போட்டியில் நானும் பங்கேற்றினேன். இதில் அவர்கள் கத்தரி, மிளகாய், கரிமிளகாய், தக்காளி, மஞ்சள், பைத்தங்காய் போன்ற பல கண்டுகளை தந்து இந்த போட்டியை நடாத்தினார்கள். இதனால் எங்களோட வீட்டுக்கு தேவையான மருந்துகள் பாவிக்காத சுத்தமான காய்கறிகள், பழங்கள் எங்களுக்கு கிடைக்கின்றது. எனது மகன் ஆரம்ப காலத்தில் ஒரே ஃபோன் தான் பார்த்து கொண்டிருப்பார். ஆனால் இந்த வீட்டு தோட்டம் செய்தது நாளிலிருந்து அவர் வீட்டு தோட்டத்தில் கூடுதலான கவனம் இருக்கிறதால அந்த ஃபோனை விட்டுட்டேன். தற்பொழுது நாம் சாகிதனுடைய வீட்டு தோட்டத்தினை பார்வையிட்டு வந்திருக்கின்றோம். சாகிதனுடைய வீட்டு தோட்டத்தினை அவதானித்த மாத்திரத்தில் அவர் எந்தளவு தூரம் தன்னுடைய வீட்டு தோட்டத்தில் தன்னுடைய செயற்றிட்டத்தினை முன்னெடுத்திருக்கின்றார் என்பதனை அவதானிக்க முடிந்தது. இறுதியாக சஜீவினுடைய வீட்டு தோட்டத்தினையும் அவதானிப்போம். நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் தரம் 9 கல்வி கற்கும் சஜீவ். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் முதல்வர் சபையினால் வழங்கப்பட்ட வீட்டுத் தோட்ட பயிர்களை கடந்த வருடம் 12ஆம் மாதவளையில் நான் நட்டுள்ளேன். அந்த பயிர்களின் விளைச்சலில் இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. கடைகளுக்கு சென்று காய்களை வாங்குவது சிரமமாக இருந்தது. ஆனால் இப்போது எனது வீட்டுத் தோட்டத்திலே கிடைக்கின்ற பயிர்களை வாங்கி கொடுப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இப்பொழுதுதான் நான் முதல் முறையில் வீட்டுத் தோட்டம் அமைத்து வருகின்றேன். அதெல்லாம் இந்த சிறந்த நட்புகளையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இறுதியாக நாம் சஜீவினுடைய வீட்டு தோட்டத்தினை அவதானித்திருந்தோம். சஜீவினுடைய வீட்டு தோட்டத்தினை அவதானித்திலிருந்து அவர் வீட்டு தோட்டத்தினை மேற்கொண்ட போது அவர் எதிர்கொண்ட பிரச்சனைகள் பற்றியும் அவர் அதிலிருந்து வெளிவருவதற்காக மேற்கொண்ட தீர்மானங்கள் பற்றியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வளவு வினைத்திறனாக மேற்கொண்டிருக்கின்றார்கள், ஆர்வத்துடன் பங்கு பெற்றிருக்கின்றார்கள் என்பதனை நீங்கள் கண்டுகளித்திருப்பீர்கள். மிக முக்கியமாக இந்த மாணவர்கள்
இந்த மாணவர்களிடையே வீட்டுத் தோட்டம் தொடர்பான அந்த விழிப்புணர்வு எவ்வளவு சென்றிருக்கின்றது என்பதனை மேற்கொண்ட 3 மாணவர்கள் மூலமாகவே நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. இத்திட்டமானது வீட்டுத் தோட்டத்தை மேம்படுத்தல் மட்டுமல்லாது எங்களது மென்திறன்களையும் வளர்த்துள்ளது. அந்த வகையில் இத்திட்டத்தை மேற்கொள்ளும் போது திட்டமிடல், அதை ஒழுங்கமைத்தல், அதை முகாமைத்துவம் செய்தல், கண்காணிப்பு நெறிகாவல் செய்தல் என்றவாறு ஒரு சுற்றுவட்டத்தை நாங்கள் முழுமையாக முடித்துள்ளோம். இவ்வாறான ஒரு சிறந்த செயற்திட்டத்தை மிக நேர்த்தியான முறையில் அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து செல்லும் ஒரு வாய்ப்பை அடுத்த யாழ்ப்பாண இந்து கல்லூரி மாணவ முதல்வர் சபையிடம் கையெழுத்துள்ளோம். The continuation of this project will be assured by the 81 Board of Prefects of Jaffna Hindu College. Thank you.